ஹாய், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து நிறைய கடைக்கு போனோம். பெட்ரோல் பங்க் போனோம். மெயினாக ஃபஸ்ட்டு பெட்ரோல் போனோம். ஏன்னா காலையில் ஒர்க் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, லைனில் நின்று போட முடியல. அதனால் நம்ம யார்கிட்டயே திட்டு வாங்குறதுக்கு முன்னாடி இப்போவே வந்து டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினோம். நாளைக்கு லஞ்சுக்கு பேக் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஏடிஎம் போனோம். எல்லாத்தையும் போயிட்டு வரோம். ஏடிஎம்லேருந்து கேஷ் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்து மெட்ரோ ஒர்க் நடந்துட்டுருக்கா. இன்னும் ஒரு மாதத்துல சரியாயிடும்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டு மொட்டை மாடிலேருந்து மெட்ரோ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்டல் கிளியராக தெரியும். பெட்ரோல் பங்க்குக்கு போனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும், அப்படி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் பெட்ரோல் பங்க்கில் கூட்டமே இல்லை, நார்மலாக தான் இருந்தது. பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே வந்து ஃபஸ்ட்டு மளிகை கடைக்கு போயிட்டு பால்லாம் வாங்கிட்டு அப்புறம் வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வெஜிடபிள் எல்லாமே வாங்கினேன் நாளைக்கு லஞ்சுக்காக. தங்கச்சிக்கு வந்து பீட்ரூட் பிடிக்கும், தம்பிக்கு கேரட் பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு, அங்கிள் இது என்ன தக்காளி, இது என்ன தக்காளி, வெஜிடபிள் வாங்கி கீழே தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு பிரியாக்கா இங்கே தான் இருந்தாங்க விருகம்பாக்கம்ல. வீட்டுக்கு போகும்போது கால் பண்ணுங்கக்கா அப்படின்னு. சரிடான்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. அப்படியே போயிட்டு நாங்கள் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா ஜாலியாக பேசிட்டு அண்ணா கூட நல்லா ஃபன் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் குஸ்கா வாங்கலான்னு பார்த்தா கடை இல்லை. சரின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்போலோவில் மாய்ஸ்சரைசர் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அதனால அப்படியே வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். செம்ம டயர்டாக இருந்தது. நான் கடைக்கு எத்தனை மணிக்கு போனேன், 9 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பினேன். ஒரு கடைக்காக போயிட்டு வரதுக்குள்ள டைம் வந்து 11 o'clock ஆயிடுச்சு. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் மினி விலாக்ல பார்க்கேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறினா என்னோட தங்கச்சி வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கா பொட்டேட்டோ வச்சு. நல்லாதான் இருந்தது. என்ன ஒண்ணுன்னா உப்பு போட மறந்துட்டா. இந்த சீஸ் பிரிச்சு வரும்போது செம்மையா இருந்தது பாக்குறச்ச.